அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மாவின் தொண்டர்களை அழிக்க பார்க்கிறது இயக்கத்தை. அதுல அவங்க பதவிக்காகவோ இல்ல தங்கள் தனிப்பட்ட கோபதாபங்களுக்காகவோ அவர்கள் பக்கம் நியாயம் கூட இருக்கலாம். அவங்க இதை பாரு செயல்பாடு நம் கொல்லிக்கட்டையை எடுத்து நம் தலையை சொரிந்து கொள்வது போலதான் முடியும். அதனால அங்க உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செய்து அதிமுக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாவேக்காவோட போய் கூட்டணி வச்சு அதுல அமைச்சராதான் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கலாம் கிடையாது. 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். அது போல கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுகவும் ஆட்சி பொறுப்புல இல்லாம இருந்த இயக்கம் தான். தொண்டர்கள் பெயரை சொல்லி கீழே உள்ள நிர்வாகிகள் பெயரை சொல்லி யாரும் பதவிக்காக தாவேக்காவுக்கு ஆதரவளித்தால் வருங்கால அவரை வரலாறு அவர்களை மன்னிக்காது. புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை இன்றைக்கு தாவேகா தலைவர் விஜய் அழிக்க பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. அதுல யாரும் அதற்கு ஈல்டாயிட வேணா. நாளைக்கு நீங்களே வருத்தப்படுகிற சூழ்நிலை தான் வரும். ஏன்னா சட்டப்படி திரு இபிஎஸ் அவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காங்க. பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா அதிகாரம் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்ப அமமுகல எல்லா அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு. இப்ப காமராஜர் கட்சியை விட்டு நீக்கியிருக்க, அவர் போய் விஜயோட சேர்ந்து அமைச்சர் ஆகட்டும், அவங்க கொடுக்கட்டும், அவர் ஆதரவை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்புறம் அடுத்த கட்டத்தை என்னன்னு பாருங்க. ஒரு எம்எல்ஏனால இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தப்பிச்சுக்கலாம். அதை தாண்டி அவர்கள் எவ்வளவு இந்த அரசாங்கம் கஷ்டப்படும் என்பது தெரியும். நீங்க கேட்கறதுபடி இன்னொன்னு சொல்ற, அண்ணன் செங்கோட்டையன் பையில அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனா அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அம்மாவின் ஆத்மா மன்னிக்காது, தண்டனை கொடுக்கிறது சொல்றது 100% தவறு. இவர்தான் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதோ தாவேகாவுக்கு போய் நின்று அங்க அமைச்சரா, அதெல்லாம் வேற. அம்மாவின் படத்தை பயில வைத்துக் கொண்டு தேர்தல் முடிந்ததும் குரோத மனத்தோட வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை பேரம் பேசி அவர்களை ஏமாற்றி வர்றாரு. இங்க வாங்க, உங்களுக்கு அது வாங்கி தர, அதை ஏமாறுறவங்க போறாங்க, வீக்கா உள்ளவங்க போறாங்க. பட் அவர்கள் எல்லாம் ரோட்ல நிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. அந்த செங்கோட்டையன் அம்மாவின் படத்தை பையில வைத்துக் கொள்ளுட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரது